ஒரு சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருக்கியா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எங்க ஒரு 5 வயசு குழந்தைக்கு புரிகிற மாதிரி நீ படித்த சப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்போம் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது மாதிரி நம்மளும் சில வளர்ந்த குழந்தைங்களுக்கு முக்கியமாக ஒரு சப்ஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் என்னோட ஹெல்த் பெட்டர் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்கள் விபி. அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுற தேம்ஸ் வேலி போலீஸ் யூகேல இருக்கிற ஒரு போலீஸ் ஃபோர்ஸுங்க. அவங்க போட்ட ஒரு வீடியோவில் இருந்த சப்ஜெக்ட் அது ஆக்சுவல் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, வளர்ந்த சில பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க இல்லையா, அவங்களும் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? கன்சென்ட், வில்லிங்னஸ், மனப்பூர்வமாக சம்மதிக்கிற அந்த எஸ் அப்படின்ற வார்த்தை. அதை பற்றி தான் எதிர்த்து அவங்களோட ஒரு வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் எழுதின ஒரு மெயில் கூட கனெக்ட் ஆச்சு. இந்த எபிசோட் அவங்களோட பார்ட்னருக்காக தான். ஒரு விஷயம் ஒருத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு வேணும் ஆர் எதிர்பார்க்குறோன்னா அவங்க கிட்ட கேட்போம், எனக்கு இது தருவீங்களா, செஞ்சு தருவீங்களா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்போம். அவங்க சம்மதிச்சாங்கன்னா கேட்ட விஷயத்த அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஆர் நான் அவங்களுக்கு ஒரு விஷயத்த தரணும்னு நினைக்கிறேன், அப்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த தரேன், அதை ஏற்றுக்கிறீங்களா, டு யூ அக்செப்ட் இட், ஐ ஓகே வித் இட் அப்படின்னு கேட்கணும். அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக எதிர்பார்த்த விஷயத்த அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். அது மாதிரி நீ டீ குடிக்கிறியா அப்படின்னு ஒரு பர்சன் கிட்ட கேட்குறீங்க. உடனே அவங்க ஒன்று வா கண்டிப்பாக டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு அவங்களோட பதிலில் ஓகே நான் குடிக்கிறேன்னு சொன்னதால் அவங்க சம்மதிச்சிட்டாங்கன்னு தெரிய வருது. அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு டீ செஞ்சு கொடுக்குறீங்க. ஓவர். 2, ஒருவேளை அவங்களோட பதில் நாட் ஷுர், இப்போ எதுவும் தோணலையே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நீங்கள் டீ செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். பட் எஸ் ஓகே டீ குடிக்கிறேன்றதுக்கான எதுவும் அவங்க பதிலில் இல்லை. ஸோ ஒரு வேளை நீங்கள் டீ செஞ்சால் கூட அவங்க கண்டிப்பாக குடிப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. முக்கியமாக குடிச்சே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ மேட் இட், அவங்க நீங்கள் போட்ட டீயை குடிச்சே ஆகணும்னு நிற்கக்கூடாது. 3, நாட் ஷுர் அப்படின்லாம் சொல்லாமல் ஓகே குடிக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க பதில் என்தூசியாஸ்டிக்காக இல்லை, வேறு வழி இல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்குன்னா இட்ஸ் அ நோ. ஏன் சில டைம் ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க. மௌனம் சம்மதம்னு உடனே முடிவெடுக்காமல் இன்னொரு தடவை கேளுங்க. நீ மௌனமாக இருக்க, எஸ் ஆர் நோன்னு தெளிவாக பதில் சொல்லுன்னு கேளுங்க. ஏன்னா ஆஃபீஸில் பாஸ், கோவர்க்கர், வீட்டில் நீங்கள் சின்னவங்களாக இருந்து வீட்டு பெரியவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏன் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட கூட அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இப்போ வேண்டான்னு சொல்லணும்னு தோணுது, ஆனால் அந்த ஹையரார்கி பயத்தினால அவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிருவாங்களோ, அவங்க கோச்சிப்பாங்களோ, அவங்க மனசு கஷ்டப்படுமோன்னு நினச்சி சிலர் சொல்ல முடியாமல் ஓகே சொல்லுவாங்க. இப்போ அவங்களோட வேர்ட்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் மேட்ச் ஆகலைன்னா ப்ளீஸ் கன்சிடர் இட் ஆஸ் அ நோ. 4, ஒருவேளை அவங்களோட பதில் எனக்கு டீ வேண்டாம் தேங்க்யூ அப்படி இருந்துச்சுன்னா சிம்பிளுங்க, ஜஸ்ட் டோன்ட் மேக் தம் டீ, அவ்வளோதான். அதுக்கு பதிலாக ஏன் டீ குடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கோவப்படுறது, எரிச்சல் ஆகுறது, நான் செஞ்ச டீயை நீ குடிச்சே ஆகணும்னு வற்புறுத்துறது நோ. 5, ஒருவேளை அந்த பர்சன் அன்கான்ஷியஸாக இருந்தா, தூக்கத்தை கலைக்க முடியாத அளவுக்கு செம்ம டயர்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது கன்சியூம் பண்ணியிருந்தா கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இல்லாமல் இருக்கும்போது இட்ஸ் டைரக்ட் நோ. ஒரு கான்ஷியஸான ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு கரெக்டான பதில் சொல்ல முடியாத ஸ்டேட்டில் அவங்க இருக்காங்க, புரியுதா? ஸோ இட்ஸ் டைரக்ட் நோ அண்ட் மேக் ஷுர் தே ஆர் சேஃப். அன்கான்ஷியஸான ஸ்டேட்டில் இருக்கிற அவங்க உங்ககிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்குறாங்கன்னா அது சேஃப்டியாக தான் இருக்கும். இப்போது என்னடா இவங்க டீன்னு பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் பேசுகிறது குடிக்கிற டீ பற்றி இல்லைங்க, நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் இமோஷனல் நீட்ஸ் பற்றி. இந்த ஃபிசிக்கல் அண்ட் இமோஷனல் நீட்ஸ் நம்ம மற்றவங்க கிட்ட இருந்தும் மற்றவங்க நம்ம கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கும் போது கன்சர்ன்ன்ற விஷயம் ரொம்பவே முக்கியமான ஃபேக்டர் ஆகுது. முன்னாடி சொன்ன ஒரு பாயிண்ட்டும் கன்சர்ன்னா என்னன்னு சொல்லும், எந்தெந்த நேரத்தில் அந்த கன்சர்ன் நமக்கு கிடைக்கும், எப்போ அது ரிஜெக்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம். பெரியவங்களான சிலர் இது தெரியாமல் அவங்களோட ஆசைகளையும் இச்சைகளையும் மற்றவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பலர் தெரிஞ்சே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இதில் சின்ன குழந்தைங்க கூட பலியாடுதாங்க. குழந்தைங்க இஷ்டம் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட, அன்கம்ஃபர்டபுளான பாடி லாங்குவேஜை வெளிப்படுத்தினா கூட, நம்ம மாமா தானே, நம்ம அண்ணி தானே, ஒரு கிஸ் கொடு, ஒரு ஹக் பண்ணு அப்படின்னு சொல்கிறது, கூட போயிட்டு வான்னு வழி அனுப்பி வைப்போம். அந்த குழந்தைக்கு அவங்க கூட இருக்கும் பர்சன் கூட இருக்கிற அந்த இன்டராக்ஷனில் சில டைம் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. இதே குழந்தைங்க தான் பெருசானதுக்கப்புறம் அவங்களுக்கு சின்ன வயசில் கன்சென்ட் இல்லாமல் நடந்த ஒரு விஷயம் தெரிய வரும்போது, இவ்வளோ நாள் இது என்னோட கேரக்டர்னு நினச்சேன், சின்ன வயசுலேருந்தே நான் இப்படி தான் இருந்தேன் அப்படின்னு நினச்சேன், பட் இப்போ தான் தெரியுது அது என்னோட ட்ராமாவோட ரிஃப்ளெக்ஷன்னு புரிய வரும்.
இந்த உலகத்தை பார்த்தே பயப்பட ஆரம்பிக்கும். கூட இருந்தவங்களே என்னை ஹர்ட் பண்ணாங்களா, அப்போது தெரியாதவங்கன்னா ஐயோ வேண்டாம்ப்பா அப்படின்னு இருப்பாங்க. அப்புறம் தெரியாத யாரோ ஒரு பர்சன் நம்மளை ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த உலகத்தில் எந்த புது நபரை பார்த்தாலும் ஐயோ வேண்டாமே அப்படின்னு ஒதுங்கி போவாங்க. எனக்கு எங்கே சேஃபாக இருக்குமோ அங்கே போகிறேன், அது தனிமையாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, நான் அந்த தனிமைக்கே போகிறேன் அப்படின்னு நிற்பாங்க. ஃபோர்ஸ் பண்ணுற ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் நீட்ஸ் தப்பு. அதை சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். அது எந்த ஜென்டராக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா கன்சர்ன்ன்ற விஷயம் நம்மளோட ஓன் பாடி அண்ட் மைண்டை ப்ரொடெக்ட் பண்ண மட்டும் இல்லைங்க, மற்றவங்களோட பாடி அண்ட் மைண்டை கூட நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். எப்படி குட் டச் அண்ட் பேட் டச்சை சொல்லித்தரோமோ அதே மாதிரி கன்சர்ன் பற்றியும் சொல்லிக் கொடுங்க. முக்கியமாக வளர்ந்த நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பார்ட்னர் மேலே நம்ம நிறைய நேரங்களில் கன்சர்ன்ட் இல்லாமல் நம்ம ஃபிசிக்கல் அண்ட் இமோஷனல் நீட்ஸை அவங்க மேலே ஃபோர்ஸ் பண்ணுறோம். அப்புறம் இது கூட பண்ண மாட்டியா, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா, நீ என்னோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் நீ என்னை லவ் பண்ணுறன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கலாம், கன்சர்ன்ட் மீன்ஸ் கிளியர் அண்ட் ஹெல்தி கம்யூனிகேஷன். உங்கள் கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, லவ், ஈவன் நம்ம சொசைட்டியில் இருக்கும் பீப்புள், அவங்கள நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, கன்சர்ன் மீன்ஸ் ரெஸ்பெக்டிங் பவுண்ட்ரிஸ். கன்சென்ட் இஸ் மியூச்சுவல். முக்கியமாக இட் இஸ் நாட் ஃபோர்ஸ்ட். இந்த எபிசோட் முக்கியமாக நம்ம லிசனரோட ஃபேமிலிக்கு அண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன நல்ல தாட் கொடுத்துருந்தா கூட ஐம் மோர் ஹாப்பி அபவுட் இட். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.